In the table 9 la, there is 6 columns ISCO designation along with this zone 1, zone 2, zone 3 and zone 4 அப்படின்ட்டு 4 டைப்பா பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டெஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த 4ல ஏதோ ஒரு காலம்ல மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிடணும். இந்த டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு சீவ்ஸ் இந்த ஆர்டரில் தேவைப்படுது. 10, 4.75, 2.36, 1.18, 600 micron, 300 micron and 150 micron. Apart from that, at the bottom you can also add 75 micron. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களோட சீவ்ஸை வந்து ஜல்லடைய பாட்டம்ல இருந்து பார்த்தோன்னா எப்படின்னு சொன்னோம், அசெண்டிங் ஆர்டர்ல இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பாட்டம்ல இருந்து பாருங்க 75, 150, 300, 600. அதே மாதிரி டாப்ல இருந்து பார்த்தோம்னா டிக்ரீசிங் ஆர்டர்ல ஆப்வியஸா இருக்கும். மேல லிட் இருக்கும், கவர். ஏன் கவர்னா, ஒன்ஸ் யூ டேக் சம் ப்ரொபோர்ஷனேட் வெயிட் ஆஃப் சாம்பிள் ஃப்ரம் யுவர் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ், அந்த சாம்பிள் எடுத்து ஒரு 500 கிராமோ இல்லை 1000 கிராமோ வெயிட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ குவான்டிட்டியும் நம்ம அந்த லிட்டை திறந்து, மூடியை திறந்து உள்ள மேலே கொட்டிட்டு ஷேக் பண்ணணும். நம்ம பிக்சர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் தே ஆர் டேக்கிங் அப்ரோப்ரியேட் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல். அது எவ்வளோ மெட்டீரியல் நம்ம சேவ் பண்ண போறோங்கிறத முன்னாடி வெயிங் பேலன்ஸ்ல போட்டு செக் பண்ணணும். அது செக் பண்ண அப்புறமா தான் you're going to pour all the materials by removing the lid of the top sieve. மேல இருக்கக்கூடிய 10 mm sieve இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கொட்டுறோம். இப்போ இங்க உங்களுக்கு பிக்சர் தெரியுதா, அந்த சீவ்ல என்ன ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரரோட ஸ்பெசிஃபிகேஷன் அலாங் வித் அந்த சீவ் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாரன்ஸ் அண்ட் மேயோன் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் இன் அவர் காலேஜ் லேப் ஆல்சோ we are using the same specified sieves, Lawrence and Mayo sieves. Then ஃபுல்லாக கொட்டி முடிச்சதுக்கு அப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பாட்டம் பேன்ல இருந்து டாப் 10 mm சீவ் இருக்கு இல்லையா, அந்த அடுக்கான சீவ்ஸை அப்படியே கையில எடுத்து யூ கோயிங் டு ஷேக் வெல். நம்ம நல்லா குலுக்கி எல்லா டைரக்ஷன்லயும் குலுக்கி எடுத்தாதான் we can ensure that அந்த ஜல்லடை பண்ற ப்ராசஸ் வந்து ப்ராப்பரா நடக்குது. நம்ம ப்ராப்பரா என்ஷூர் பண்ணலாம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும், ஒரு சீவ்லையும் அந்த சீவ்ல இருக்கக்கூடிய சீவ் சைஸுக்கு உண்டான ரிலவெண்ட் பார்ட்டிகல்ஸ் ரீடைன் ஆயிருக்கும் கரெக்டா. ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, 10 mm சீவ் 4.75, 2.36 இந்த ஆர்டர்ல இருக்கா. So you have the sieves in this particular order, and you see that இது வந்து டாப்ல இருந்து மூணாவது சீவ் இந்த பிக்சர்ல இருக்கிறது, which is sample passing IS 4.75 mm sieve and retained on 2.36 mm sieve. ஸோ இந்த மாதிரி ஒரு சீவ்ல கலெக்ட் ஆனா அதோட ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிகல்ஸ் தனித்தனியா எடுத்து வெயிட் போட்டுக்கிட்டே போகலாம். Similarly, you can see another sieve which is 300 micron. அதுல எவ்வளவு வெயிட் வந்து ரீடைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சீவ்லையும் ரீடைன் ஆன பார்ட்டிகல்ஸோட வெயிட்டை நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த எக்ஸாம்பிள், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் the weight attained on that particular sieve is 272 grams. அண்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பேன் 75 mm மைக்ரானுக்கு கீழே பாட்டம்ல இருக்கும் பாத்தீங்களா பேன். இந்த பேன்ல வந்து எந்த சீவும் இருக்காது, டோட்டலி க்ளோஸ்ட் பேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய சாண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு பார்ட்டிகளும் இட்ஸ் லெஸ் தென் 75 மைக்ரான் இன் சைஸ். இதோட வெயிட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இந்த ப்ராசஸ் மட்டும் திருப்பி சொல்றேன். நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனல் லெவல் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் எடுத்துக்கிறோம், அதை டோட்டலாக வெயிட் போட்டுட்டு சீவ்ஸ் வந்து ஆர்டரா லிஸ்ட் படி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதில் டாப் சீவோட மூடி லிட்டை கழட்டிட்டு யூ ஆர் pouring all the sample inside and shake well so that you are completing the sieving process. Then you take the material out from each sieve and calculate the weight retained on that particular sieve.
இன்க்ளூடிங் பேன். இப்போ இந்த மாதிரி டேபிள் போடுறோம். இங்க மேல டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியுது டோட்டல் வெயிட் ஆஃப் த சாம்பிள் தேர் டேக்கன் இஸ் 1000 grams. டாப் ரைட் கார்னர்ல வச்சிருக்காங்க பாருங்க. தென் இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் காலம்ல என்னென்ன சீவ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறது அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கு. அண்ட் அடுத்த காலம் நம்பர் 2, 3, 4 பாத்தீங்கன்னா they have repeated the test with same sample 3 times. அதனால தான் காலம் நம்பர் 2ல ஒரு வாட்டி வேல்யூஸ் எழுதிருக்காங்க, காலம் நம்பர் 3ல ஒரு வாட்டி, காலம் நம்பர் 4ல ஒரு வாட்டி. ஒரே டெஸ்ட்டை 3 வாட்டி பண்ணியிருக்காங்க, the previously mentioned steps, so that you can take the average value which is in column number 5. For example, ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க டெஸ்ட் பண்ணும்போது 10 mm sieve ல எந்த பார்ட்டிகல்ஸும் ரீடைன் ஆகல. தட் இஸ் வை the weight of fine aggregate retained on that particular sieve is 0 grams. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே which is represented in grams in column number 2, 3, 4 and 5. அதே போல செகண்ட் டைம் அவங்க இந்த டெஸ்ட் பண்றாங்க, அப்பவும் 0 grams தான் ரீடைன் ஆயிருக்கு, which means all the particles have passed the 10 mm sieve. பட் தேர்ட் டைம் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது 6 gram of particles retained on 10 mm sieve. So average பார்த்தோம்னா 0 plus 0 plus 6 divided by 3, which is 2 grams is the average. Similarly, you can calculate the average for all other sieves. அந்த particular sieve-ல எவ்வளவு particles retain ஆச்சு அப்படிங்கிற average value எடுத்துக்கலாம் based on the 3 trial test. 3 வாட்டி ட்ரையல் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த average values கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா they are converting this average value into percentage retained. So column number 5ல இருக்கிற வேல்யூவை percentage-ஆ கன்வெர்ட் பண்றாங்க. எப்படி பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் 0.2 எப்படி கிடைச்சது? 2 divided by, அதாவது weight of fine aggregate retained divided by total weight expressed in percentage. So 2 divided by 1000 into 100 பண்ணாதான் you will get 0.2. அதாவது 100% சாம்பிள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த சாம்பிள் ரீடைன் ஆயிருக்கு அந்த பர்டிகுலர் சீவ்ல அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ் ரீடைன்ட். சிமிலரா இஃப் யூ டேக் 600 mm மைக்ரான் சீவ், அதுல ஆவரேஜா வந்து 208 கிராம் weight of particles retain ஆயிருக்கு. So what is the percentage of 208 grams out of 1000 grams, which is 20.8%, right? அதான் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. Now next column, இப்போ வரைக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜ் ரீடைன்ல அந்தந்த பர்டிகுலர் சீவ்ல எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரீடைன் ஆயிருக்கு அதை நீங்க பர்சன்டேஜா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அடுத்த காலம் இஸ் cumulative percentage retained. You're going to keep on add the values in column 6 so that you get the value answer in column 7. For example, first value will be same 0.2, then 1.4 எப்படி கிடைச்சது? 0.2 plus 1.2 will give you 1.4. cumulative percentage retained அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சீவ் வரைக்கும் எவ்வளவு சாம்பிள் கலெக்ட் ஆயிருக்கு in terms of percentage அப்படிங்கிறது தான் cumulative percentage retained. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 600 மைக்ரான், அதே சேம் எக்ஸாம்பிள் பாருங்க. பர்சன்டேஜ் ரீடைன்ட் காலம் 6 பார்த்தோம்னா அது 20.8%, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். பட் cumulative percentage retained பார்த்தோம்னா 57.4%, which means up to 600 மைக்ரான் வரைக்கும் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரீடைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது 57.4. அது நமக்கு எப்படி கிடைச்சது? You are adding the values up to that particular row. 0.2 plus 1.2 plus 3 plus 32.2 plus 20.8. அதாவது டாப்ல இருந்து அந்த பர்டிகுலர் சீவ் வரைக்கும் டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரீடைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் the cumulative percentage retained. இதுல ஏதாவது டவுட் இருக்கா டேபிளேஷன்ல so far? Any doubts in tabulation so far? No sir. Okay. ஸோ இப்போ இந்த லாஜிக் படி நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா cumulative percentage retain, இப்போ எனக்கு டாப் வரைக்கும் இவ்வளோ ஒரு 10% பார்ட்டிகல்ஸ், அப்புறம் கொஞ்சம் போக போக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்க, ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ அட் த பாட்டம் ஆஃப் த பேன் ஆப்வியஸாக என்ன ஆகும்? உங்க பேன் ரீச் ஆகிற வரைக்கும்
கியூமுலேட்டிவா பாத்தீங்கன்னா எல்லா பார்ட்டிகல்ஸும் ஏதோ ஒரு சீவ்லயோ இல்ல பேன்லயோ ரீட்டைன் ஆக தான் போகுது. ஸோ கியூமுலேட்டிவா பார்க்கும்போது அட் த எண்டு உங்க பேன்ல லாஸ்ட் ரோ பாருங்க, அந்த பேன்ல ரீட்டைன் ஆன பெர்சன்டேஜ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 2.2, அதாவது ஆவரேஜா 22 கிராம்ஸ் ஆஃப் மை fine particles are retained on pan. So the percentage retained on pan is 2.2. Cumulative பார்க்கும்போது 100%, which means if you add all the values in column number 6, your answer should be 100%. அப்பதான் நீங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்ட்னு அர்த்தம். I repeat, if you add all the values in column number 6, the percentage retained இருக்கு இல்லையா, column number 6ல இருக்க எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணீங்கன்னா your total answer should be 100%. இது நம்ம வேற மாதிரியும் சொல்லலாம். காலம் நம்பர் 5ல இருக்குல்ல, ஆவரேஜ் ஆஃப் குவான்டிட்டி மெட்டீரியல்ஸ், உங்களோட வெயிட்ல வேல்யூஸ் போட்டிருக்கீங்க 2 கிராம்ஸ், 12 கிராம்ஸ், 30 கிராம்ஸ், 322 கிராம்ஸ். இந்த மாதிரி வந்து லிஸ்ட் ஆஃப் த வெயிட் இஸ் லிஸ்டட் அவுட் இன் காலம் நம்பர் 5. அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல என்ன ஆன்சர் வரணும்? காலம் நம்பர் 5ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனலா என்ன ஆன்சர் வரணும்? நம்ம சாம்பிள் எவ்வளவு எடுத்திருக்கோம் அந்த அமௌண்ட், நம்ம சாம்பிள் டோட்டல் வெயிட் ஆஃப் சாம்பிள் எவ்வளவு எடுத்தோமோ அவ்வளோ ஆன்சரும் கரெக்டா வரணும். தட் இஸ் அவர் 1000 கிராம்ஸ். ஏன்னா இந்த 1000 கிராம்ஸ் தான் வந்து ஒரு சீவ்லயும் ஸ்பிளிட் ஆகி இருக்கு. அப்போ நம்ம வெயிட் கரெக்டா போட்டு செக் பண்ணும்போது, ஆவரேஜ் ஆஃப் த வெயிட்ஸ் செக் பண்ணும்போது ஃபைனலா ஆன்சரும் 1000 கரெக்டா இருக்கணும். தட் இஸ் வை 1000 represents your 100%. அதனால தான் your cumulative percentage retain will also be 100%. நெக்ஸ்ட் லாஸ்ட் காலம் நம்பர் 8ல பாருங்க, ரொம்ப சிம்பிள். பர்சன்டேஜ் பாசிங். பர்சன்டேஜ் பாசிங்க்கு நீங்க எப்படி பண்ணணும்னா, பர்சன்டேஜ் ரீடைன்டோட ஆப்போசிட் தான் பர்சன்டேஜ் பாசிங். நம்ம ரெண்டு விதமா ஒரு சீவ்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அப்ரோச் பண்ணலாம். அந்த சீவ்ல எவ்வளவு பார்ட்டிகல் ரீடைன் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து அந்த சீவ் வழியா எவ்வளவு ரிமைனிங் பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஆச்சு அப்படிங்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட். கரெக்டா? ஸோ 10 mmக்கு நேரா பாருங்க, காலம் நம்பர் 7ல வந்து 0.2% ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ரீடைன்டு. ஸோ அவுட் ஆஃப் 100% samples, if 0.2% of particles is retained on 10 mm sieve, it is obvious that remaining 99.8% of remaining particles are passed through that 10 mm sieve. கரெக்டா? அதே மாதிரி 4.75 mm sieve நேரா பாருங்க, காலம் நம்பர் 7, up to 4.75 mm your retained percentage is 1.4% of particles retain ஆயிருக்கு, which means remaining 98.6% of particles have passed through that 4.75 mm sieve. இந்த மாதிரி வந்து நம்ம cumulative percentage retainedக்கும் percentage passingக்கும் ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. காலம் நம்பர் 7ல இருக்கிற வேல்யூவை 100 மைனஸ் பண்ணீங்கன்னா you will get காலம் நம்பர் 8. ஸோ 0.2 ஒரு வேல்யூ இருக்கு, 100 மைனஸ் 0.2 பண்ணீங்கன்னா யூ கெட் 99.8. சிமிலர்லி 1.4னு ஒரு வேல்யூ இருக்கு, அதான் 100 மைனஸ் 1.4 பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 98.6. சிமிலர்லி யூ டூ ஆல் த கால்குலேஷன். அப்போ பாட்டம்ல பேன்ல பார்க்கும்போது யூ நோ தட் when the sand particles reach at the bottom, it is obvious that all 100% of particles from the top இருந்து பாட்டம் வரைக்கும் டிராவல் ஆயிடுச்சு. ஸோ கியூமுலேட்டிவா ஓவராலா ஆட் பண்ணி பார்க்கும்போது 100% ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்து சீவ் பண்ணி முடிச்சிட்டோம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் கியூமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ரீடைன் 100. அப்போ பர்சன்டேஜ் பாசிங் பார்த்தோம்னா என்ன ஆகும்? பேனை தாண்டி ஏதாவது பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஆக முடியுமா? முடியாது, ஏன்னா அதான் எண்ட் லிமிட். ஸோ at that case your percentage passing will obviously be 0 because 100 minus 100 will give 0. This is percentage passing. இந்த values தான் important for our result, test result. The percentage passing வந்து நம்ம previous class explanation பார்த்திருந்தோம், அண்ட் இது வந்து நியூமெரிக்கல் எக்ஸாம்பிளோட ஒரு கம்பேரிசன் பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, காலம் 8ல 99.8, 98.6, 95.6, 63.4,
42.6, 15, 4.3, 2.2 and 0. In the set of values, the column 8 இருக்கக்கூடிய set of values, you need to compare with our Indian Standard Codes 383 table 9 ஓட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, you compare our test result with இங்க இருக்கக்கூடிய 4 columnsல percentage passing இருக்கு. You compare the values with all the 4 columns and check which set of is correlated with your value. அதாவது இப்போ zone 1 பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. 99.8, 98.6, 95, அதாவது 2.36 mm வரைக்கும் 95% வந்து பாசிங் இருக்கு. இப்போ நம்ம zone 1 போய் பாருங்களேன். zone 1ல பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, 2.36 போகும்போது 60 to 95ங்கிறாங்க. பட் நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து என்னது, 2.36 mmல ரெஸ்பெக்டிவ் பர்சன்டேஜ் பாசிங் இட் இஸ் 95.6 நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ அப்போ zone 1ஓட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி சப்சிக்வெண்ட் வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் வந்து zone 1ஓட மேட்ச் ஆகாது. அப்படி சப்போஸ் zone 1ஓட மேட்ச் ஆகலைன்னா நம்ம zone 2ஓட செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, இங்க இந்த டேபிள்ல போட்டிருக்காங்க zone 2ஓட வேல்யூஸ், தட் இஸ் இன் காலம் நம்பர் 3, அது ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். லெஃப்ட் ஆரோ மார்க் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் வேல்யூஸ். வெர்டிகல் ஆரோல டவுன் ஆரோல இண்டிகேட் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு கிடைச்ச டெஸ்ட் ரிசல்ட். நவ் தே ஆர் கம்பேரிங் zone 2 வேல்யூஸ் வித் அவர் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் மேட்ச் ஆகுதா இல்லையான்ட்டு. 100ன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு 99.8 கிடைச்சிருக்கு. அடுத்து 90 to 100ன்னு சொல்லியிருக்காங்க, 98.6 கிடைக்குது. 75 to 100, 95.6. 55 to 19 சொல்லியிருக்காங்க, அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு நம்ம ஆன்சர் 63.4. அடுத்து 35 to 59 சொல்லியிருக்காங்க, நமக்கு கிடைச்ச ஆன்சர் 42.6 which is within the range. அடுத்து 8 to 13 சொல்லியிருக்காங்க, நமக்கு கிடைச்ச ஆன்சர் 15 which is also in the range. And last 150 மைக்ரான் பாத்தீங்கன்னா 0 to 10 சொல்லியிருக்காங்க, நமக்கு கிடைச்ச ஆன்சர் 4.3. So obviously much of the result is correlated with our zone 2 value, zone 2 grading. அப்போ தான் நம்மளோட அப்ஜெக்டிவ், நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஃபைன் அக்ரிகேட் சாம்பிள் இந்த 4 ஜோன்ல எந்த ஜோனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் மெத்தட். why it is important is, நம்ம அந்த சாண்டோட ப்ராப்பர்ட்டி ஸ்டடி பண்ணிக்கிறது. ஜோன் 1க்குன்னு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு, zone 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு ஜோன் பார்ட்டிகல்ஸும் வந்து எங்கெங்க அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது வேரியேஷன் பார்ட். தேர் இஸ் a வேரியேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபிளேக்கினஸ் அண்ட் எலாங்கேஷன் இண்டெக்ஸ். இங்க நம்ம ப்ரீவியஸா நம்ம திக்னஸ் காஜ், லென்த் காஜ் வச்சு சொல்லியிருந்தோம். ஷேப் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து டெஸ்ட் பண்றோம். ஸோ கிரேடிங் ப்ரீவியஸா பார்த்த சீவ் அனாலிசிஸும் இப்போ பண்ற ஃபிளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ், இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டெஸ்டிங். கரெக்டா? ஸோ த thickness index, இந்த டெஃபினிஷனுக்கு திருப்பி வருவோம் லாஸ்டா. thickness index பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். இதான் நமக்கு thickness gauge இருக்குன்ட்டு. ஒரு காஜ்லயும் பாத்தீங்கன்னா there are several filters, you can use only one filter at a time. அதுக்கு நம்ம சீவ்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறோம், சாம்பிள்ஸை செப்பரேட் பண்ணிக்கிறோம். அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் டெஃபினிஷன், ஒரு thickness index நீங்க எடுக்கிறீங்கன்னா you measure 200 pieces of stones. 200 கல் எடுத்துக்கிறோம் நம்ம மெஷர்மெண்ட் டெஸ்டிங்க்கு. அண்ட் யூ ஆர் சேவிங் இட் இன்டு டிஃபரண்ட் சைசஸ். இப்போ நமக்கு கல்லோட வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன, மினிமம் ரேஞ்ச் என்னன்னு தெரியும். அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் மினிமம் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீவ்ஸ் எடுத்துக்கிட்டு கல்லுங்களெல்லாம் செப்பரேட் பண்றோம் இன்டு n நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். செப்பரேட் 200 பீஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இன்டு டிஃபரண்ட் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் த சீவ்ஸ். அண்ட் ஒரு கேட்டகரியில எடுத்த கல்லையும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபில்டர் வழியா திக்னஸ் காஜ் வழியா நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்குறோம் எதோ த ஸ்டோன் இஸ் ஃப்ளேக்கி ஆர் நாட் அப்படின்னு செக் பண்றதுக்கு. வி செக் வெதர் த ஸ்டோன் இஸ் ஃப்ளேக்கி ஆர் நாட். அதுக்கு தான் வந்து நம்ம இங்க கொடுத்துருக்காங்க, மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தே ஆர் யூசிங் த 20 to 16. அதாவது இங்க இருக்கு பாத்தீங்க இல்லையா, 1 2 3 4 5 லெஃப்ட்ல இருந்து 5வது ஃபில்டரை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க கல்லை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு. அப்ப அவங்க எடுத்து வச்சிருக்கிற கல்லெல்லாம் என்ன அர்த்தம்,
இங்க அவங்க பாட்டம்ல டேபிள் மேல வச்சிருக்கிற கல் எல்லாமே வந்து இந்த 20 mm சீவ்ல பாஸ் ஆகி 16 mm சீவ்ல ரீடைன் ஆகுற கல் இது எல்லாமே. இந்த கல்லை தான் அந்த ஃபில்டர்ல யூஸ் பண்ண முடியும். மற்ற ஃபில்டர்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்னன்னு பாருங்க, இந்த வித் ஆஃப் த ஸ்லாட் நம்ம சொன்னோம் இல்லையா, எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. 20 to 60 mm சீவோட திக்னஸ் ஸ்டாண்டர்டு டிஃபைன்டு வேல்யூ என்னன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 10.8. 10.8 mm is the thickness size of the standard thickness gauge. அது ஏன் அப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, if you take the average of the sieves 20 mm சீவ்ல பாஸ் ஆகி 16 mm சீவ்ல ரீடைன் ஆகிற கல் இருக்குல்ல, ஸோ அந்த கல்லோட ஆவரேஜ் சைஸ் எடுத்துக்கிறாங்க, which is 20 plus 16/2 36/2 பண்ணோம்னா 18 வரும். அந்த 18ஓட you multiply a ratio of 3/5. இந்த 3/5ங்கிற ரேஷியோ வந்து டெஃபினிஷன், ஃபிளேக்கினஸோட டெஃபினிஷன். ஒரு பார்ட்டிகல் வந்து எப்போ ஃபிளேக்கி இல்லை அப்படிங்கிற டெஃபினிஷன். இப்போ நம்ம டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்குள்ள போய் பாருங்க. ஃபிளேக்கினஸ் இண்டெக்ஸ் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் பை வெயிட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் இட் ஹூஸ் லீஸ்ட் டைமென்ஷன். அதாவது திக்னஸ், ஒரு பார்ட்டிகலுக்கு வந்து சாலிட் பார்ட்டிகலுக்கு ஸ்டோனுக்கு லென்த்தும் செக் பண்ணலாம், திக்னஸும் செக் பண்ணலாம். லென்த்துங்கிறது மேஜர் டைமென்ஷன் ஆர் லார்ஜஸ்ட் டைமென்ஷன், திக்னஸ்ங்கிறது வந்து லீஸ்ட் டைமென்ஷன். ஸோ நம்ம ஒரு ஸ்டோனோட திக்னஸ் வந்து அதோட ஆவரேஜ் சைஸை விட 0.6 டைம்ஸ் கம்மியா இருந்ததுன்னா that particle will be called as flaky particle. So flaky particle more or less அந்த திக்னஸ் வந்து ரொம்ப பட்டையா இருக்கும். ஸோ ஆவரேஜ் சைஸ் ஆஃப் த பார்ட்டிகலை விட 0.6 டைம்ஸ் கம்மியா இருக்கிறது தான் யுவர் flaky particle. So 0.6 is nothing but 3/5, கரெக்டா? 3/5 of the mean dimension. ஸோ நீங்க கால்குலேஷனுக்கு 3/5 போடலாம் ஆர் சிம்பிளி டைரக்ட்லி 0.6, ரெண்டும் சேம் தான். ஸோ 0.6 இன்டூ ஆவரேஜ் சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் வில் கிவ் யுவர் 10.8 mm அப்படிங்கிற அந்த வேல்யூ. அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லெஃப்ட்ல இருந்து 5வது ஃபில்டர் பாருங்க, அந்த ஃபில்டரோட லென்த் வந்து 10.8 mm. அப்போ உங்களோட பார்ட்டிகல் எல்லாம் வந்து எப்படி டெஸ்ட் பண்றோம் அப்படின்ட்டு இங்க அவங்க யூஸ் பண்றது வந்து 20 to 25 mm காட்ச். அதே போல இங்க அவங்க காட்டுறது வந்து 20 to 60 mm காட்ச். ஸோ அந்தந்த காட்ஜுக்கு ஏற்ற மாதிரி you can able to know why they designed the thickness gauge in this fashion, so that if your solid particle, if it is penetrating through the filter or the gauge, which means the particle is flaky. அப்படி penetrate ஆகலனா it is not flaky. அதை நம்ம செப்பரேட் தனியா வச்சுக்கலாம். flaky particle மட்டும் தான் நமக்கு தேவை வெயிட் போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம். flaky particle ஒரு செட் ஆஃப் சீவ்ல ரேட்டின் ஆன பார்ட்டிகல்ஸை ரெண்டா பிரிக்கிறோம் இந்த திக்னஸ் காஜை யூஸ் பண்ணி. flaky particle தனியா, நான் flaky தனியா. தென் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெஃபினிஷன். டோட்டல் வெயிட் ஆஃப் த சாம்பிள் வந்து நம்ம பாட்டம்ல எடுத்துக்கிறோம் டினாமினேட்டர்ல. நியூமரேட்டர்ல வந்து you are taking the weight of all flaky particles which is tested using with respective thickness gauge. இப்போ 20 to 60 mm கல்ல வந்து அந்த காஜை யூஸ் பண்ணி, அந்த காஜ்ல அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம். 20 to 25 mm, அதாவது 25 to 20 mm கல்ல வந்து அந்த காஜ்ல யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபில்டர்ல யூஸ் பண்ண கல்லுங்கள்ல எதெல்லாம் flaky பார்ட்டிகளோ அதெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணிட்டு தென் அதை வெயிட் போட்டு பார்த்தா தான் தட் இஸ் நியூமரேட்டர். ஸோ இட் வில் கிவ் த ரிசல்ட் ஆஃப் யுவர் flakiness index. அண்ட் flakiness index அந்த டெஸ்ட் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, ஆஸ் பர் ஐஎஸ் கோட் யுவர் flakiness index and elongation indexல ஒரு லிமிடேஷன் இருக்கு. If your stone size is less than 6.3 mm, then that particular stones cannot be used for our test. ஏன்னா thickness காஜ்லயும் சரி இல்ல elongation indexோட லென்த் காஜ்லயும் சரி அதுக்கு வந்து ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ நம்ம flakiness index என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி elongation index பார்த்தீங்கன்னா நீளமான கல், டெஃபினிஷனை விட நீளமான கல் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ elongation indexோட மீனிங் என்ன, flakiness indexோட மீனிங் என்னன்னு பார்த்தோம். கல்லோட ஆவரேஜ் சைஸை விட 0.6 டைம்ஸ் திக்னஸ் கம்மியா இருக்கிற கல்லு தான் flakiness index. பட் elongation indexனா டோட்டலி டிஃபரெண்ட். இந்த கல்லோட லென்த் இருக்கும் இல்லையா, லார்ஜஸ்ட் டைமென்ஷன்,
if the length of the stone is greater than 1.8 times of the mean dimension, then the particular stone is elongated அப்படிங்கறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் சைஸ் ஆஃப் த கல் எடுத்து அதை 1.8 மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறோம், ஒரு மெஷரிங் ஸ்கேலா வச்சுக்கிறோம். எலாங்கேட்டட் ஒரு கல் எலாங்கேட்டடா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் elongation index also you are going to measure 200 piece of stones. நமக்கு மொத்தமா லாட்ல நிறைய கல்லுங்க இருக்கும், அதுல நம்ம 200 கல்ல பர்டிகுலரா செலக்ட் பண்ணி எடுத்து சாம்பிள் எடுத்துக்கிறோம். you initially measure the total weight of the sample which is your denominator. இந்த வேல்யூ தான் டினாமினேட்டர்ல வரும். தென் அதே போல நம்ம சீவ்ஸ் யூஸ் பண்ணி you can able to segregate our stones based on each sieve. அப்புறம் ஒரு சீவ்ல ரேட்டின் ஆன கல்லையும் எடுத்து தனித்தனியா பிரிச்சுக்கிறோம். தென் உங்களுக்கு என்ன காஜ் ஃபில்டர்ல அலோகேட் ஆயிருக்கோ அந்த காஜ் வழியா நீங்க இப்போ லென்த்தை செக் பண்ண போறீங்க. லேக்கினஸ் இண்டெக்ஸ்ல திக்னஸ் காஜை யூஸ் பண்ணி திக்னஸ் செக் பண்ணீங்க, எலாங்கேஷன் இண்டெக்ஸ்ல லென்த் காஜை யூஸ் பண்ணி லென்த்தை செக் பண்றீங்க. அதாவது லார்ஜஸ்ட் டைமென்ஷன் ஒரு கல் எடுத்தீங்கன்னா இந்த கல்லுல எந்த டைரக்ஷன்ல திருப்பி நம்ம பார்த்தோம் சைஸ் நீளமா இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம கல்லை வச்சு செக் பண்ணணும் எலாங்கேட்டடா இருக்கா இல்லையான்னு. இப்போ இந்த 2 கம்பி இருக்கு இல்லையா, அந்த 2 கம்பிக்கு வழியா பாஸ் ஆச்சுன்னா எலாங்கேட்டட் கிடையாது. ஆனா அந்த 2 கம்பிக்கு இடையில பாஸ் ஆகலன்னா எலாங்கேட்டட். கரெக்டா? ஏன்னா டெஃபினிஷன் பாருங்க, யுவர் லென்த் காஜ் எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் கரஸ்பாண்டிங் ஸ்லாட் எப்படி இருக்கு, ஃபார் 20 mm சீவ்ல பாஸ் ஆகி 16 mm சீவ்ல ரேட்டின் ஆகிற கல்லு, அந்த கல்லை நம்ம எந்த ஸ்லாட்ல செக் பண்ணணும்? So according to our definition, you first calculate the average size of the stone, 20 plus 16 by 2, then you multiply it with 1.8. 1.8 என்கிறத ஃபிராக்ஷன்ல எழுதுனாதான் which will be 9 by 5. 9 by 5, 1.8 தான் 9 by 5 போட்டிருக்காங்க. So 1.8 into 20 plus 16 by 2 will give you the answer 32.4 mm. So இங்க பாருங்க, நம்ம டிராயிங்ல 32.4 mm எங்க இருக்கு? டைரக்ட்லி இங்க இருக்கு. இந்த லெஃப்ட்ல இருந்து பார்த்தோம்னா 1 1 2 3 and 4th லெஃப்ட்ல இருந்து 4வது ஸ்லாட் தான் வந்து நம்ம அந்த லென்த் காஜோட லென்த் என்னன்னு பாருங்க. அந்த ஸ்லாட் லென்த் which is 32.4 mm. அதோட கரஸ்பாண்டிங் சீவ் என்னன்னு மேல பாத்தீங்கன்னா 22 16. ஆக்சுவலா 16 இங்க பிரிண்டிங் தப்பா இருக்கு, அது 14 கிடையாது 16. 20 mm சீவ்ல பாஸ் ஆகி 16 mm சீவ்ல ரீட்டன் ஆகிற கல்லோட கரஸ்பாண்டிங் ஸ்லாட் லென்த் will be 32.4 mm. ஸோ அந்த ஸ்லாட் வழியாக தான் நம்ம கல்லை பெனட்ரேட் பண்ண வச்சு பார்த்து பாஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். பாஸ் ஆகாத கல்லு தான் நம்ம வந்து elongated stones. So you take the total weight of the material retained on various length gauges, that is numerator, then starting எடுத்தோம் இல்லையா total weight of the sample, அந்த 200 கல்லோட total weight, that will be your denominator, then the percentages will give your elongation index. உங்களோட flakiness index and elongation index ஒரே சாம்பிளுக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது it should not exceed 40%. 40% குள்ள இருந்தாதான் நல்லது. Which means out of your 100% proportion sample, your usage of or your application of stones aggregates la flaky particles and elongation particles are limited up to only 40%, not more than that. This is our important physical property with respect to shape. Flakiness and elongation index ஏதாவது doubts இருக்கா? I will also send a recorded video based on the actual testing. The snapshot எடுத்துருக்கோம் இல்லையா, அது ரிலேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். Is there any doubts? No, sir. Okay.
இது வரைக்கும் பார்த்தது வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட். இப்போ பார்க்க போறது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட். பர்டிகுலரா அக்ரிகேட் கிரஷிங் வேல்யூ மீனிங் என்னன்னு பாருங்க. இட் இஸ் a numerical index. Here also we are going to find the result in terms of percentage. And the percentage எதை indicate பண்ண போகுதுன்னா the strength of aggregate and it is used in construction of road and payments. Strength வந்து indicate பண்ண போகுதுங்கிறாங்க. பட் வேல்யூ பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ விச் மீன்ஸ் யுவர் நியூமரிக்கல் இண்டெக்ஸ் வாட் எவர் த வேல்யூ ஆன்சர் யூ கோயிங் டு கெட் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த். திஸ் நியூமரிக்கல் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ஆர் த கிரஷிங் வேல்யூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். வேல்யூ கம்மியா இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். வேல்யூ இதுவே ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும்னு அர்த்தம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அண்ட் இதுக்கும் நமக்கு லிமிட்ஸ் இருக்கு, என்ன வேல்யூக்குள்ள இருக்கணும்ட்டு. அதுக்கு முன்னாடி இதை வந்து ரோட் அண்ட் பேமெண்ட்ல யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம ரோட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு தார் ரோடு தெரியும் உங்களுக்கு, இன்னொன்னு வந்து கான்கிரீட் ரோடு. நம்ம தார் ரோடு கான்கிரீட் ரோட்ல பேசிக்கா நம்மளோட கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருந்து பார்த்தோம்னா ஃபவுண்டேஷன்ல தேர் வில் பி நேச்சுரலி அவைலபிள் எர்த் மெட்டீரியல்ஸ். கரெக்டா நம்ம ரோடு போட்டுட்டு இருக்கோம், ஒரு ஏரியாவுக்கும் இன்னொரு ஏரியாவுக்கும் ஃபவுண்டேஷன் டிஃபரெண்டா இருக்கும். அங்க சாயிலோட நேச்சர் வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல பார்த்தோம்னா இட் இஸ் தேர் இஸ் a கோர்ஸ் கால்டு சப் பேஸ் கோர்ஸ். அங்க வந்து பெரிய பெரிய கருங்கல்லுங்கள்லாம் இருக்கும், அடுக்கி இருக்கும், க்ளோஸ்லி பேக்டு. தட் இஸ் கால்டு சப் பேஸ். இந்த ஃபார்மேஷனும் நேச்சுரல் ஃபார்மேஷன் வில் டிஃபர் பேஸ்ட் ஆன் த ஏரியா. அதுக்கு மேல நம்ம சப் பேஸ் கோர்ஸ் இருக்கு. தட் சப் பேஸ் கோர்ஸ் இஸ் காமன் ஃபார் போத் த டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட். நம்ம தார் ரோடுன்னு சொன்னது வந்து ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் அண்ட் கான்கிரீட் ரோடுன்னு சொல்றது வந்து ரிஜிட் பேமெண்ட். இதான் அதோட மீனிங். சப்பேஸ் கோர்ஸ் வரைக்கும் காமனா இருக்கும் ரெண்டு டைப் ஆஃப் ரோடுமே. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பேஸ் கோர்ஸ்ல வந்து டிஃபர் ஆகும். தார் ரோட்ல பாத்தீங்கன்னா பேஸ் கோர்ஸ்ல வந்து நமக்கு கிரானுலேட்டட் மெட்டீரியல்ஸ், அதாவது சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம அக்ரிகேட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ரிஜிட் பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்பேஸ்க்கு மேல கான்கிரீட் ஸ்லாப் ரெடி பண்றாங்க. அண்ட் அந்த கான்கிரீட் ஸ்லாபுக்கு மேல ஒரு சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங், ஃபைனல் லேயர் ஆஃப் கான்கிரீட் ஆன் த ரோட். இதே தார் ரோட்ல பார்த்தோம்னா நம்ம ஜல்லிக்கல் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு சர்ஃபேஸ் கோர்ஸ் இருக்கு தார் ரோடு, அங்கதான் வந்து தார் லே பண்றாங்க. அதுலயும் பார்த்தோன்னா பிட்டுமின் இருக்கு. அந்த பிட்டுமின்லயும் யூ ஆர் ஹேவிங் த ரா மெட்டீரியல் அஸ் அக்ரிகேட்ஸ். ஸோ ரெண்டு சிச்சுவேஷன்லயும் பார்த்தோன்னா கான்கிரீட் ரோட்லயும் கான்கிரீட்டுக்கு அக்ரிகேட்ஸ் தேவை, அண்ட் தார் ரோட்லயும் பிட்டுமின்ல வந்து எல்லா ingredient as aggregates. So that is why aggregate testing is important in terms of for while applying in road and payments. அப்போ நம்ம வீல் லோட்ல அப்ளை ஆகும் இல்லையா. நம்ம ரோட்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் லைஃப்க்கு டிசைன் பண்ணுவோம். எந்த ஒரு பில்டிங் ஆர் எந்த ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு சிவில் இன்ஜினியரிங்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ ஒன் இன்புட் டேட்டா. எத்தனை இயர் தாங்கிறதுக்காக இந்த பில்டிங்கை ஆர் இந்த ரோடு வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கா, நெக்ஸ்ட் 50 இயர்ஸ் ஆர் நெக்ஸ்ட் 100 இயர்ஸ். ரோட்ஸ்ன்னு பார்க்கும்போது டிபிக்கலா ஃபியூச்சர் 30 இயர்ஸ்க்காக எஸ்டிமேட் பண்ணி தான் இப்போ வந்து டிசைன் பண்ணுவாங்க ரோடோட டைமென்ஷன்ஸ். இப்போ நம்ம 2020ல இருக்கோம்னா இப்போ நம்ம டிசைன்ல போடுற ரோடு வந்து 2050ல வரக்கூடிய வெஹிகுலர் லோடு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கணும். அது வரைக்கும் யுவர் ரோடு ஷுட் பி எக்கனாமிக்கல், ஷுட் பி ஹேவிங் எக்கனாமிக் லைஃப். அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஆஸ்பெக்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஒன் ஆஃப் த இன்புட் ரிக்வயர்ட் டு டிசைன் த ரோட்ஸ் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அக்ரிகேட், தட் இஸ் கிரஷிங் ஸ்ட்ரென்த். இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் நமக்கு அடுத்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். நம்ம செலக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு. ஸோ இதுக்கு அப்பாரட்டஸ் பாருங்க. Before going into actual apparatus, we are going to take a particular sample. ஒரு particular range of sample மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். Which is இங்க பாத்தீங்கன்னா 3 விதமான pan இருக்கா. ஒன்னு வந்து 12.5 mm, 10 mm and pan, பாட்டம்ல pan இருக்கு. ரெண்டு சீவ் தான் யூஸ் பண்றாங்க. உங்களோட டெஸ்ட் பண்ண வேண்டிய பார்ட்டிகல்ஸ் should be passing 12.5 mm micron, 12.5 mm sieve and retained on 10 mm sieve.
ஸோ நீங்க டெஸ்ட் பண்ண போற கல் எல்லாமே வந்து 10 mm சீவ்ல ரீடைன் ஆகுற ஜல்லி கல்ல தான் டெஸ்ட் பண்ண போறோம். And first apparatus in the sense for determining crushing value, you take a mold. Crushing value ku separate mold apparatus irukku. You take the mold and you measure you take the aggregates and pour it on the mold. அப்படியே டம்ப் பண்ணிர கூடாது. சீவ் அனாலிசிஸ்ல அப்படியே டம்ப் பண்றோம்ல மண்ணை, அப்படியே அந்த மாதிரி அப்படியே நம்ம கல்ல டம்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணி அடுக்குறோம். அடுக்கிட்டு உங்களுக்கு யூஸ்வலா தெரியும் அக்ரிகேட்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணா வாய்ட்ஸ் அதிகமா இருக்கும்ட்டு. நீங்க பாருங்க, இந்த சப்பேஸ் கோர்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய கல்லுங்களா இருக்கா, அந்த கல்லுங்களுக்கு இடையில அங்கங்க வாய்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கல்லுங்களை அடுக்கும் போது வாய்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்படி வாய்ட்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் 25% ஆஃப் த அளவு, அந்த மோல்டோட அளவு வரைக்கும், கால்வாசி அளவு வரைக்கும் கல்லை ஃபில் பண்ணிட்டு கையில வச்சிருக்கிற ராட் வந்து டேம்பிங் ராட், அந்த டேம்பிங் ராடை வச்சு குத்துறாங்க உள்ள ஒரு 25 blows, so that your aggregates are compacted and you are reducing the voids between the aggregates. Voids na என்னது, இந்த இடையில இருக்கக்கூடிய pore spaces, gaps, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். இந்த மாதிரி வந்து 4 டைம்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் மோல்டோட பாட்டம் 25% ஃபில் பண்ணிட்டு டேம்ப் பண்ணோம். அடுத்து இன்னொரு 25% ஆஃப் த கல்ல ஆட் பண்றோம். தட் இஸ் 50% ஆஃப் த மோல்டு வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு டேம்ப் பண்றோம். அடுத்து 75% அண்ட் 100%. இந்த மாதிரி ஒரு 3 லேயர்ஸ் இல்ல 4 லேயர்ஸா தான் ஆட் பண்றாங்க. கல்ல கொஞ்சம் ஆட் பண்ணி டேம்ப் பண்றாங்க. டேம்ப் பண்ணவனே உங்களோட டாப் சர்ஃபேஸ் வந்து அன்ஈவனா இருக்கும். கரெக்டா அக்ரிகேட்ஸ் போர் பண்ணா அந்த அன்ஈவனா இருக்காது, இல்லாம ஈவன் ஆக்குறாங்க. டேம்பிங் ராட வச்சு ஹாரிஜான்டலா ரோல் பண்ணி டாப் சர்ஃபேஸை ஈவன் ஆக்குறாங்க. இப்போ இந்த மோல்டுல இருக்கக்கூடிய கல்லை எல்லாத்தையும் எடுத்து டைரக்டா நம்மளோட பிளேட், பேஸ் பிளேட்ல வந்து போர் பண்றாங்க. ஏன்னா இந்த பிளேட் அண்ட் மோல்டுல வச்சுதான் நம்ம வந்து ஆக்சுவல் டெஸ்டிங் பண்ண போறோம். ப்ரீவியஸா இந்த சிலிண்டரிக்கல் ஜார் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக, எவ்வளவு கல்லை எடுத்துக்கணுங்கிற மெஷர்மெண்ட்டுக்காக. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கல்லோட சைஸ் என்னவா இருக்கணும், 12.5 mm சீவ்ல பாஸ் ஆகி 10 mm சீவ்ல ரீட்டைன் ஆன கல், அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். வேற எந்த கல்லும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஜார்ல இருக்கக்கூடிய கல்லெல்லாம் எடுத்து அடியில பேஸ் பிளேட் இருக்கு, அதுக்கு மேல ஒரு சிலிண்ட்ரிக்கல் மோல்டு இருக்கு, இந்த மோல்டுல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அகைன் டேம்ப் பண்றோம். டேம்ப் பண்ணவனே அதுக்கு மேல ஒரு மூடி இருக்கும், க்ளோசிங். இந்த என்டையர் செட்டை எடுத்து இந்த மிஷின், நம்ம சிடிஎம் மிஷின் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கம்ப்ரஷன் டெஸ்டிங் மிஷின், அதுல வச்சு லோட் அப்ளை பண்றாங்க. டைட் பண்ணிட்டு லோட் அப்ளை பண்றாங்க. லோட் அப்ளை பண்றதும் அக்கார்டிங் டு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அப் டு 40 நியூட்டன் வரைக்கும் லோட் அப்ளை பண்ணா இட் இஸ் சஃபிஷியன்ட். 40 டன்ஸ் லோட் இன் டன்ஸ். இந்த மிஷின் வந்து டன்ஸ் காட்டுது இல்லையா, லோடு சப்ளைட் அப் டு 40 டன்ஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம லோட் அப்ளை பண்ணா என்ன ஆகும், ஸ்டார்டிங் நம்ம ஒரு 12.5 MCல பாஸ் ஆகி 10 MMCல ரிட்டைன் ஆன கல் எடுத்துக்கிட்டோம். எடுத்து சிலிண்ட்ரிக்கல் ஜார்ல பிளேஸ் பண்ணிட்டு டேம்ப் பண்றோம். டேம்ப் பண்ணிட்டு ரெடி பண்றோம் சாம்பிள். அதை நம்ம இந்த ஜார், மோல்டு ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். கீழே ஒரு அடியில பேஸ் பிளேட் இருக்கு, மேல ஒரு மூடி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு யூ ஆர் பிளேசிங் இட் இன் தி சிடிஎம் மிஷின். தென் யூ அப்ளைங் தி லோட். லோட் அப்ளை ஆனா என்ன ஆகும், க்ரஷ் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா க்ரஷ் ஆக உங்களோட அக்ரிகேட்டோட ஸ்ட்ரென்த் பொறுத்து சம் பார்ட்டிகல்ஸ் மே டிஸ்இன்டகிரேட், உடைய சான்சஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகல் ஸ்டோன் மே டிஸ்இன்டகிரேட் இன்டு 2 or 3 or 4 நம்பர் ஆஃப் பீசஸ். அந்த மாதிரி க்ரஷ் ஆகிறதுனால உடையுது ஸ்டோன்ஸ். ஸோ ஆஃப்டர் க்ரஷிங் யூ ரிமூவ் த மோல்டு ஃப்ரம் த சிடிஎம் மிஷின் and now you are going to separate the minute particles. எப்படி நம்ம ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ்ல, எலாங்கேஷன் இண்டெக்ஸ்லயும் திக்னஸ் காஜ் அண்ட் லென்த் காஜ் வச்சு ஃப்ளேக்கி பார்ட்டிகல், எலாங்கேட்டட் பார்ட்டிகல்ல செப்பரேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி க்ரஷிங் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா
நமக்கு சாம்பிள்ல சம் பார்ட்டிகல்ஸ் உடைஞ்சதுனால சைஸ் குட்டி குட்டியா கன்வெர்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி கிரஷ் ஆன பார்ட்டிகல்ஸ் வந்து செப்பரேட் பண்றதுக்காக we are going to adopt 2.36 mm IS sieve. So using this 2.36 mm sieve, you are going to separate the crushed particles. So இங்க பாருங்க, previous slideல பாத்தீங்க, டோட்டல் சாம்பிள் எல்லாத்தையும் கொட்டிட்டு சேவ் பண்ணிட்டு ரீட்டைன் ஆனது நமக்கு தேவையில்லை, பாஸ் ஆகிறது மட்டும் தான் தேவை. Now we are going to weight the quantity of materials that have passed the 2.36 mm sieve. மோஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய பவுடர் ஆயிருக்கும், கிரஷ் ஆனதுனால அக்ரிகேட் பவுடர் ஆயிருக்கும், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க லெஃப்ட்ல பேன்ல பாத்தீங்கன்னாலே தெரியுது, that is the remaining quantity of materials passed 2.36 mm sieve. இது நமக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு? as a result of crushing using CTM machine. கம்ப்ரஷன் லோட் அப்ளை பண்ணதுனால இப்படி கிரஷ் ஆன பார்ட்டிகல்ஸ். இப்போ நம்ம டெஸ்டோட கோர் எய்ம் என்ன அப்படின்னா, எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் கிரஷ் ஆச்சு அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸை பர்சன்டேஜா எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்டிங் யூ டேக் த ஒரிஜினல் வெயிட் ஆஃப் த சாம்பிள். 2 வாட்டி ட்ரையல் பார்த்துருக்காங்க. எப்படி நமக்கு சீவ் அனாலிசிஸ்ல 3 வாட்டி ட்ரையல் பார்த்தாங்களோ அந்த மாதிரி இங்க வந்து 2 வாட்டி ட்ரையல் பார்த்துருக்காங்க. அதனால தான் சாம்பிள் 1 சாம்பிள் 2 யூசிங் 2 டிஃபரெண்ட் சாம்பிள்ஸ். அங்க நம்ம சீவ் அனாலிசிஸ்ல ஒரே சாம்பிளை வச்சு 3 வாட்டி பண்ணாங்க. பட் இங்க கிரஷிங் வேல்யூக்கு ஆன்சர் தப்பா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 2 விதமான சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீம் ஏ ஓட சாம்பிள் வந்து சாம்பிள் 1, டீம் பி ஓட சாம்பிள் வந்து சாம்பிள் 2, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். Both the team have taken same quantity and tested according to the procedure. So நமக்கு இந்த 3250 grams இருக்கு இல்லையா, அந்த weight of materials வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, the sample that have passed 12.5 mm sieve and retained on 10 mm sieve. அந்த 10 mm sieveல retain ஆன கல்லு தான் 3.25 கிலோ, 3250 grams. Out of the 3250 grams, after crushing using CTM machine, the remaining quantity நம்ம வந்து minute particles separate பண்ணோம் இல்லையா, using our 2.36 mm sieve. அந்த sieve-ல பாஸ் ஆன மெட்டீரியல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் 1 பொறுத்த வரைக்கும் 565 grams, சாம்பிள் 2 பொறுத்த வரைக்கும் 610 grams. ஏன் வந்து வேற சாம்பிள் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியுதா? வை பிகாஸ் ஒரு வாட்டி ஒரு சாம்பிள் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதே சாம்பிளை வச்சு நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது. Since we have already done the crushing action already பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம some amount of sample is separated out of it as minute particles. அதனால தான் நம்ம இன்னொரு வாட்டி சாம்பிள் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து டெஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு வேல்யூ எடுக்கிறோம். செகண்ட் வாட்டி நம்ம ட்ரை பண்ணும்போது the weight of portion passing 2.36 mm sieve is 610 grams. So ஒரு சாம்பிளுக்கும் they have checked the corresponding aggregate crushing value, which is W2 by W1 into 100. The proportion இருக்குல்ல, அதான் calculate பண்றாங்க. 565 divided by 3250 into 100. The percentage of the weight of material that is passing 2.36 mm sieve after the crushing test. Sample 1 பொறுத்த வரைக்கும் 17.4%, sample 2 பொறுத்த வரைக்கும் 18.8%, and if you take the average value, it is 18.1%, and if you take the round off value, it is 18%. 18.5 குள்ள இருக்கிற வரைக்கும் 18% எடுத்துக்கலாம். சப்போஸ் இதுவே 18.5க்கு மேல ஆவரேஜ் இருந்திருந்தா நம்ம 19%க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு டெஸ்ட் ரிசல்ட் கொண்டு வராங்க. இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்டார்டிங் சொன்னோம் இல்லையா, உங்களோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. வை பிகாஸ் இதுல என்ன ரீசன் இருக்கு, நம்ம கிரஷ் ஆன பார்ட்டிகல்ஸோட வெயிட்டை தான் நம்ம பர்சன்டேஜா எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஸோ 100% சாம்பிள்ல 18% சாம்பிள் கிரஷ் ஆகி தூள் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து அதிகமாச்சுன்னா நமக்கு டேஞ்சர், அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். இந்த வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ லிமிட்ஸ்குள்ள இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. தட் இஸ் வை யுவர் கிரஷிங் வேல்யூ பர்சன்டேஜ் நியூமெரிக்கல் இண்டெக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த். ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் அப் டு 50%
maximum allowed அதுக்கு மேல போக கூடாதுங்கறாங்க. Similarly for rigid payment also. And the typical range 30 to 50% தான் யூசுவலா கிடைக்கிறதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிஜிட் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 45 to 50% some relaxation is allowed in rigid payments. Flexible payment பொறுத்த வரைக்கும் flexible payment பொறுத்த வரைக்கும் 30% இருந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரிஜிட் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 45% இருந்து பண்ணலாம். இதான் வந்து டிஃபரன்சஸ். இப்போ நீங்க வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். And others can post attendance now. செஷன்ல யார் யார் இருக்கீங்களோ எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. And is there any doubts? இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து 4 டெஸ்ட் பார்த்துருக்கோம். சேவ் அனாலிசிஸ், அதுல இருந்து கிரேடிங் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் flakiness index to identify flaky particles, elongation index to identify elongated particles, then aggregate crushing values and mechanical property to determine the strength of the aggregate when vehicular load is applied on the road surface. Yes, Ritesh, Grace, Paul, is there any doubt? Doubts இருந்தனா unmute பண்ணிட்டு கேளுங்க. Yes, Ritesh. No, sir, no notes. Okay. So எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா? நிக்கிலேஷ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்றீங்க. எப்போ எவ்வளவு நேரம் கிளாஸ்ல இருந்தாங்க நிக்கிலேஷ்? அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் எல்லாரும் போட்டாச்சுன்னா ஐ வில் க்ளோஸ் அட்டெண்டன்ஸ் நவ்.